வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான சௌரிய பாதம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஏஸ்ட் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை சொன்னாலே அது ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால பிளாட்டை சொல்லாம நேரடியா கதைக்குள்ள போறேன். இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களும் வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோ வேதாந்த காட்டுறாங்க. இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப ப்ரொடியூசர் கிட்ட ஒரு கதையை நரேட் பண்றாரு. ஆனா ப்ரொடியூசர் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் சொல்றாரு. சேஞ்ச் பண்றதுல ஹீரோக்கு விருப்பம் கிடையாது. அதனால சரி சார் நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்டை என்ன மச்சான் ஆச்சுன்ற மாதிரி சிக்னல்லயே கேட்கிறாரு. இல்லடா இந்த வாட்டியும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி இவரும் பதில் சொல்றாரு. இந்த வேதாந்த் எங்க போனா அப்படின்ற மாதிரி டைரக்டர் தேடிட்டு இருக்காரு. டே வேதாந்த் எங்க போன, வெடி கரெக்டா வெடிக்கணும், அவனை கரெக்டா வெடிக்க சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி வேதாந்தம் ஏத்துக்கிறாரு. இப்ப வெடி வெடிக்கிறதுக்காக பப்ளுன்ற ஒரு நபரை வர வச்சிருப்பாங்க. கரெக்டா வில்லன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வெடிக்கணும், வெடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அவர் ஏத்துக்கிறாரு. இப்ப சீன் படி வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அடியாளுங்க கூட கார்ல வந்து இறங்குறாரு. இப்ப டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. டைரக்டரும் இப்ப பாம்பு வெடிக்கணும்னு சொல்றாரு. இந்த பப்ளு வெடிக்க வைக்கிறாரு, ரொம்ப கம்மியா தான் வெடிக்க வைக்கிறாரு. இதை பார்த்து டைரக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. வேதாந்த் போய் என்னன்னு பாருன்ற மாதிரி சொல்றாரு. என்ன இவ்வளவு கம்மியா வெடிக்க வைக்கிறீங்க, இன்னும் பவரா வெடிக்கணும், ரொம்ப பவரா வெடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. பவரா வெடிக்கணும் அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த பப்ளுவும் ஏத்துக்கிறாரு. இப்ப திரும்பி அந்த சீன் எடுக்கிறாங்க. வில்லனுமே வந்துடுறாரு. பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. டைரக்டர் பாம் இப்ப பிளாஸ்ட் ஆனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேதாந்த் ரொம்ப பவரா வெடிக்கணும்னு சொன்னார்ல, பப்ளு ரொம்ப பவரா வெடிக்க வச்சிடுறாரு. டைரக்டருக்கு காயமே பட்டுருது. அந்த வேதாந்த் எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. வேதாந்த் பயத்துல அங்க இருந்து ஓடி வந்துடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை வருது. அதனால ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. நம்ம ஹீரோ கதையில சேஞ்சே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஆனா இப்ப சேஞ்ச் பண்ணாதான் படம் பண்ண முடியும்னு இவருக்கு தெரியுது. அதனால தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப சேஞ்ச் பண்ண ஸ்கிரிப்ட் அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லலான்ற மாதிரி வந்துடுறாரு. ஆனா ப்ரொடியூசர் கதையே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவர் பிளாஸ்ட் ஏற்படுத்தி அந்த இடத்தையே சேதப்படுத்திட்டார்ல, அதனால இவரை வச்சு படம் எடுக்க கூடாதுன்னு எல்லாருமே முடிவு பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் யாரும் உனக்கு படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, நீயே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு, ஏதாவது பேங்கை கொள்ளையடிச்சு ப்ரொடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவர் கிண்டல் பண்ணி அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. பேசாம பேங்கை கொள்ளையடிச்சா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவரோட மனசாட்சி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த ஐடியாவை கொடுக்குது. இல்ல அது ரிஸ்க், நான் மாட்டிப்பேன்னு சொல்றாரு. காரணமே இல்லாம அந்த ப்ரொடியூசர் எதுக்காக அந்த வார்த்தையை சொல்லணும், எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான், சீக்கிரமா ஒரு பேங்கை குறி வச்சு தூக்குன்ற மாதிரிலாம் மனசாட்சி சொல்லுது. இவருமே பேங்க்ல கை வச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. தனபாலின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரு கிரைமே நடக்காத ஊரா இருக்கும். 5 வருஷமா கிரைமே நடக்கலன்ற மாதிரி அவார்ட்லாம் வாங்கின ஊரா இருக்கும். அந்த இடத்துல நம்ம கைவரிசையை காட்டினா என்னன்ற மாதிரி இவரும் ஸ்கெட்ச் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. எது பேங்க்ல திருட போறியா, அதெல்லாம் கஷ்டம்ன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அந்த கிராமத்துக்கு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி போலாம், டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிற மாதிரி போய் இந்த வேலையை பண்ணிடலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு, நான்லாம் வரலன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல உனக்கு பாக்குறதுக்கு எந்த வேலையும் கிடையாது, என் கூட வந்தேன்னு வச்சுக்கோ, நீ தான் கேமராமேன் சொல்றாரு. இவரும் ஆசைப்பட்டு கூட வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு பப்ளு வந்திருக்காரு. இவனும் நம்ம கூட வரானான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. ஆமா இவரும் நம்ம கூட வரப்போறாரு. இதை தாண்டி சிவான்னு ஒருத்தன் வரப்போறான்ற மாதிரி சிவாவை காட்டுறாங்க. சிவா எந்நேரமும் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு போல. இவங்க 2 பேரை எப்படா புடிச்சன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இப்ப ஹீரோவும் இவங்க 2 பேரை எப்படி புடிச்சாருன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பப்ளு பொண்ணோட பர்த்டேக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, தெரியாதனமா ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிருப்பா. அதனால வீடு இருக்கு பாத்தீங்களா, வெடிச்சு சதறி இருக்கும். மாமனாரும் ஒய்ஃபும் கோவப்பட்டு இருப்பாங்க. வீடை திரும்பி கட்டினாதான் நீ வீட்டுக்குள்ள வரணும், இல்லனா வரவே கூடாதுன்ற மாதிரி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி பப்ளு பண்ண வேலையால பப்ளோட வேலையும் போயிடும். பப்ளு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது தான் ஹீரோ இவரை வேலையில சேர்த்திருப்பாரு. பேங்கை கொள்ளையடிக்கிற ஐடியாவை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. வேற ஒருத்தனும் தேவைன்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் சரக்குக்காக எதுனாலும் பண்ணுவார்னு இவங்களுக்கு தெரியுது. நாங்க நிறைய சரக்கு வாங்கி தரோம், எங்க கூட வரியான்னு கேட்டிருப்பாங்க. அந்த சிவாவும் சரின்ற மாதிரி இவங்க கூட வந்திருப்பாரு. இவங்க எல்லாம் டீமா மாறிடுறாங்க. இப்ப அந்த கிராமத்துக்கு கிளம்புறாங்க. நாங்க தான் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், சர்பஞ்சை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நபர் வழியை காட்டுறாரு. இப்ப சர்பஞ்சை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. வசுதான்ற ஒரு லேடி தான் இங்க சர்பஞ்சா இருப்பாங்க. ஆக்சுவலா வசுதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் தான் இந்த பதவியில இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா தங்கச்சி அந்த பதவியில இருக்காங்க.
ஆக்சுவலா இவர் தான் வந்து முறைப்படி பிறந்தவரா இருப்பாரு. வசுதாவை பொறுத்த வரைக்கும் கீப்போட பொண்ணா இருப்பாங்க. கீப்போட பொண்ணு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத இந்த ஜமீன்தாரால ஏத்துக்கவே முடியல. இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுல என்ன யூஸ்ன்னு வசுதா கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான கிராமம் இருக்குன்னு எல்லாருக்கும் போய் சேரும், ப்ளீஸ் பர்மிஷன் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி நீங்க எடுத்துக்கோங்கன்ற மாதிரி வசுதா சொல்றாங்க. நாங்க வர வழியில ஒரு ஸ்கூலை பார்த்தோம், நாங்க அங்கேயே தங்கிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்த வசுதாவோட ரைட் ஹேண்டா ஜாக்னு ஒரு நபர் இருப்பாரு. அவர் தான் ஸ்கூலுக்கு கூட்டு வர்றாரு. இங்க உங்களுக்கு வசதியா இருக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. வசதியா இருக்கும், ஆனா ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது எதுக்கு லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல சார், நாங்க ஷூட்லாம் பண்ணுவோம்ல, வெளிய இருந்து வர நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, அப்ப பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவர் கிளம்புறாரு. இவங்களுமே கவர் பண்ற வேலையெல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரவும் பிளான பத்தி இங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்கூல்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் பேங்க் இருக்கும். நம்ம அடி வழியா சுரங்க பாதை தான் அமைக்க போறோம். தினமும் பாம்பு வச்சு வெடிக்க போறோம். நிறைய மண்ணெல்லாம் வந்துரும்ல, அந்த மண்ணை யாருக்குமே தெரியாம பக்கத்துல இருக்க ஆத்துல கொட்ட போறோம். இதை தான் தொடர்ச்சியா பண்ண போறோம். 30 நாளுக்குள்ள இந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்ப போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்கதான் சௌரிய பாதம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஊர்ல நைட்டு நேரம் ஆனா ஒரு பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடிக்கிற சவுண்ட்ல தான் பாம்பு வெடிக்கிற சவுண்ட் கேட்காது. நீ போய் அந்த இடத்துல பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, கரெக்டா அதே சமயம் பாம்பை வெடிக்க வைக்கிறோம்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த காவலாளி எப்ப பெல் அடிக்கிறாரு அப்படின்றத பாத்துட்டு இருக்காரு. பெல் அடிக்க போறான், நீங்க வெடிக்க வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டா அந்த டைம் இந்த பப்ளு வெடிக்க வைக்கிறாரு. சவுண்ட்ல எதுவுமே யாருக்குமே கேட்கல. இவங்க ஒரு வாட்டி அதை உடைச்சிடுறாங்கல்ல, சேர்ந்த மண் எல்லாத்தையும் அள்ளிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல கொட்டிடுறாங்க. இந்த ஊர்ல ஒரு பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட தான் பேட்டி எடுக்கிறாங்க. அவரும் இந்த கிராமத்தை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அஞ்சலின்னு ஒரு பொண்ணு வராங்க. இவங்களுமே இந்த பேங்க்ல அக்கௌண்டன்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த பொண்ணை பார்த்து வச்சுக்கிறாரு. அஞ்சலிக்கு ஒரு சொந்தக்கார பொண்ணு இருக்கா. அவ சொல்லும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. அஞ்சலி மோகன் ஒருத்தரை உயிருக்கு உயிரா காதலிச்சிருப்பாங்க. வீட்டுல இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு அவர் கூட ஓடி போலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை ஏமாத்திட்டு ஓடி போயிருப்பாரு. அதை நினைச்சு இவங்க இன்னும் கஷ்டத்துல இருக்காங்கன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லாத, அமைதியாருன்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணு சொன்னதெல்லாம் ஹீரோ கேட்டிருப்பாரு. ஏங்க நீங்க எதுக்கு கவலையில இருக்கணும், உங்களை ஏமாத்திட்டு போனது அவன் தப்புங்க, நீங்களாம் ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ இந்த மாதிரி சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அந்த 4 பேர்ல ஹீரோ நல்ல கேரக்டரா இருக்காருல அப்படின்ற மாதிரி சொந்தக்கார பொண்ணு கிட்ட அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப கரெக்டா வெடிக்க வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. டைமிங் பார்த்து இவங்க வெடிக்க வைக்கிறாங்க. இப்ப மண்டெல்லாம் அள்ள ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. சர்பஞ்ச் வசுதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வெல்லம் ஃபேக்டரி தான் வச்சிருக்காங்க. அந்த ஃபேக்டரியை கவர் பண்ணலான்ற மாதிரி இவங்க வராங்க. ஆனா வசுதா இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க டேஸ்டுக்காக சில இன்கிரிடியன்ட்லாம் சேர்க்கிறோம், அதெல்லாம் நீங்க கேப்சர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, நாங்க கேப்சர் பண்ணலன்ற மாதிரி இவங்களுமே மத்த இடத்த கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு மொட்டை போலீஸ் இருப்பாரு. அவருமே ஆத்துக்கு பக்கத்துல மண் இருக்கிறத கவனிக்கிறாரு. இது எப்படி வந்ததுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த போலீஸ்க்கு வந்திருக்க ஆளுங்க மேல லைட்டா டவுட் இருக்கு போல. போகும்போது வரும்போது இவங்களை லைட்டா சந்தேக பார்வை பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா வசுதாவோட ரைட் ஹேண்டா ஜாக்னு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அந்த ஜாக் இப்ப ஈரன் கிட்ட காசெல்லாம் தரதுக்காக வந்திருக்காரு. பேங்க்ல இந்த காசை வச்சிருன்ற மாதிரி தான் தராரு. அப்ப தெரியாதனமா காசெல்லாம் கீழே விழுந்துருது. அதுவே நிறைய கட்டா இருக்கும். என்ன இவ்வளவு காசு இருக்கு, நீ சொன்ன மாதிரியே இந்த பேங்க்ல நிறைய காசு இருக்கும் போலப்பா, எல்லாத்தையும் அடிக்கணும்ன்ற மாதிரி பப்ளு சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் பெல் அடிக்கிறத பத்தி ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. அப்பன்னு பார்த்து போலீஸ் ஜீப் வருது. ஐயோ போலீஸ் வராரே அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பயப்படுறாரு. என்ன நைட்டு நேரம் ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் போலீஸ் கேட்கிறாரு. ஒன்னும் இல்ல சார், போட்டோ எடுக்கிறதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் இவர் சமாளிக்கிறாரு. இந்த போலீஸும் வம்படியா இவரை ஜீப்ல ஏத்தி கூட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோ ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஏதாவது பிரச்சனையில மாட்டணும்னு வச்சுக்கோயேன், ராஷ்மிகா சமந்தான்னு கோட் வேர்ட்ல சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டும் உங்களுக்கு ராஷ்மிகா பிடிக்குமா சமந்தா பிடிக்குமான்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்படி கேள்வி கேட்கறதுலயே ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் உஷாராயிடுறாங்க. அந்த எல்லா செட்டப்பையும் மாத்திடுறாங்க. போலீஸ் வரும்போது நார்மலா உட்காந்துட்டு இருக்காங்க. போலீஸை இவங்க கிட்ட ஜென்ரலா பேசிட்டு இருக்காரு. அப்ப போலீஸோட சிகரெட் இருக்குல்ல, தெரியாதனமா கீழே விழுந்துருது. அவர் குனிஞ்சு எடுத்தாருன்னா அந்த ஓட்டையை பார்த்துருவாரு. ஐயோ என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் சாதாரணமா எடுத்துடுறாரு, ஓட்டையை கவனிக்க மாட்டாரு. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நல்ல வேலை நம்ம மாட்டலன்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கும் போது அஞ்சலி நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. வண்டியில ஏறுங்கன்னு ஹீரோ சொல்றாரு. இல்லங்க, வண்டியில வந்தா ஊர்க்காரங்களா தப்பா பேசுவாங்க, நான் நடந்தே போய்க்கிறேன்ற மாதிரி இவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் இறங்கி வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஊர்க்காரங்க நம்மள ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாதுங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த மாதிரிலாம் இவர் பேசுறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை பத்திலாம் அந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்றாங்க.
ஆக்சுவலா ஹீரோ மஞ்சுநாத்ன்ற மாதிரி தான் பேர் சொல்லியிருப்பாரு. மஞ்சுநாத்ன்ற ப்ரொஃபைல தேடுன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு அஞ்சலி வந்துடுறாங்க. வேதாந்த் எங்கன்னு கேக்குறாங்க. அதாவது ஹீரோவோட உண்மையான பேரை சொல்லி கேக்குறாங்க. இதனால ஃப்ரெண்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. வேகமா ஹீரோவை எழுப்புறாரு. உன் உண்மையான பேர் எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? அவ உன்னை பார்க்கணும்னு சொன்னா போய் பாருன்னு சொல்லிட்டாரு. எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவங்களும் கோவமா பேசுறதுக்காக வராங்க. மஞ்சுநாதன் தேடி பார்த்தேன், நீ கிடைக்கவே இல்ல. அப்பதான் ஒரு ஷூட்டிங் போட்டோவை பார்த்தேன், உன் பேரு வேதாந்தன் தெரிய வந்தது. எதுக்காக பேரை மாத்தி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. சினிமாக்காரங்க எல்லாம் பேரை மாத்தி வைப்பாங்க, அதே மாதிரிதான் மாத்தி வச்சிருக்கேன். என் உண்மையான பேரு வேதாந்த் தான், சினிமாக்காக மஞ்சுநாத்ன்ற பேரை வச்சிருக்கன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. அதை ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே நம்பிடுறாங்க. அது சரி, நீங்க எதுக்காக என்னோட பேரை தேடி பார்த்தீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் தரதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இவரும் பதிலுக்கு சிரிக்கிறாரு. அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு ஹீரோக்கு புரியுது. அவங்க கூட பழகலாம் ஆரம்பிக்கிறாரு. அவங்க கூட பழகிறது மூலியமா பேங்கை பத்தி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறாரு. அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாபாவோட டிவோட்டியா இருப்பாங்க. அவர் தந்த ஒரு மோதிரத்தை கையில போட்டிருப்பாங்க. அந்த பாபா கிட்ட உங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன், கண்டிப்பா நீங்க டைரக்டர் ஆயிடுவீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கேட்கிற ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷம்லாம் படுறாரு. ஆக்சுவலா இங்க ஜமீன்தார் மாதிரி ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு ஹீரோவோட டீம் ஆக்டிவிட்டி மேல டவுட் வருது. அவனுங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கோன்ற மாதிரி ஆள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்துருன்னு ஒருத்தர் காணாம போயிருக்காரு போல, என் பையன் காணாம போயிட்டான்பா, பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு வெடிக்க வைக்கணும்ன்ற மாதிரி இவங்க ஏற்பாடுலாம் பண்றாங்க. ஃப்ரெண்டு சொன்னா வெடிக்க வச்சிடலாம் நினைக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்டு சொல்றாரு, இவங்களும் இந்த இடத்துல வெடிக்க வைக்கிறாங்க. அப்படி வெடிக்க வச்சது கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்க போல, அதுல பெல்லே உடஞ்சு கீழே விழுந்துருது. இத ஃப்ரெண்டுமே சொல்றாரு, இது பெல்லே உடஞ்சு கீழே விழுந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. பெல்லு உடஞ்சு கீழே விழுந்துருச்சுல, ஊர் மக்கள்லாம் கூடிடுறாங்க. எப்படி இந்த பெல்லே உடஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த பெல்லு 40 வருஷத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்குல்ல, அதனால தான் கீழே விழுந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நல்ல வேலையா யாருக்குமே அந்த வைப்ரேஷன்ல டவுட்டே வரல. இப்ப ஹீரோவும் இந்த பப்ளு மேலதான் கோவப்படுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தானே வெடிக்க வைக்க சொன்னேன், எதுக்காக இவ்வளவு அதிகமா வெடிக்க வச்சன்ற மாதிரி கேக்குறாரு. சரி, இதுக்கப்புறம் நான் கவனமா இருக்கேன்னு பப்ளு சொல்றாரு. இதுக்கப்புறம் கவனமா இருந்தாலும் நம்ம எப்படி இந்த விஷயத்த பண்ண முடியும்? பெல்லே போயிருச்சு, பெல் இல்லாம இந்த விஷயத்த நம்ம பண்ணவே முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப சிவா இருக்கார்ல, இதுக்கப்புறம் நம்ம பண்ணவே தேவையில்லப்பா, ஏன்னா பேங்கோட சவறு தட்டுப்படுதுன்னு சொல்றாரு. அதுக்குள்ள பேங்கோட சவறு தட்டுப்படுதா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா பேங்குக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், அவ்வளவு தூரம் நம்ம போலியன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவரும் தவண்டு வந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே சவறு தட்டுப்படுது, உடைக்கலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து உடைக்கிறாங்க. அது பேங்க் இல்ல, வேற ஒரு இடம் மாதிரி இருக்கு. இந்த இடத்தெல்லாம் சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்தா நிறைய எலும்பு கூட இருக்கு. இதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம எந்த இடத்துக்குப்பா வந்திருக்கோம், பார்த்து சொல்லுன்ற மாதிரி எல்லாருமே ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவா மேப்ல பாக்குறாரு. அப்படி மேப்ல பார்க்கும்போது வசுதாவோட வீட்டுக்கு கீழே தான் வந்திருக்கோன்றது தெரிய வருது. அப்ப சீக்கிரட்டா ஒரு சுரங்க பாதை வச்சிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. சந்துருன்னு ஒரு பையன் காணோன்ற மாதிரி அம்மா சொன்னாங்கல்ல, அந்த சந்துரு இங்கதான் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. இவங்களுமே சந்துருவை எழுப்புறாங்க. உனக்கு என்னாச்சு, யார் இப்படி பண்ணான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த வசுதா தான் இப்படி பண்ணா, வசுதா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லன்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. இங்க இருந்த ராஜா இருக்காரு பாத்தீங்களா, சொந்த பையனுக்கு நிறைய சொத்தை தரலான்னு ஜமீன்தாருக்கு தான் நிறைய சொத்தை தந்திருப்பாரு. வசுதா செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு தானே, அதனால கம்மி சொத்து தான் தந்திருப்பாரு. ஊர் ஒதுக்குப்புறத்துல இருக்க ஒரு இடத்த தந்திருப்பாரு. இவங்களுமே அங்க இருக்க கல்லை வெட்டி விக்கலாம்னு நினைப்பாங்க. பார்த்தா அங்க இவங்களுக்கு டைமண்ட் கிடைக்கும். டைமண்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சோன்னா சொத்தை திரும்பி ராஜா கேட்பாரு. இவங்க ராஜாவோட கதையை சைலண்டா முடிச்சிடுறாங்க. இந்த டைமண்டை வெளியூருக்கு கடத்தணும், சாமர்த்தியமா கடத்தணும், அதுக்கு இந்த வெள்ளத்தை யூஸ் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. வெள்ளத்துக்குள்ள டைமண்டை சேர்த்து தான் கடத்திட்டு இருக்காங்க. நிறைய மீடியாட்கள் ஸ்மெல் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்க கதையை முடிச்சுதான் எலும்பு கூட மாத்திருக்காங்க. நானும் தெரியாதனமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ வர மாதிரி சவுண்டு கேக்குது. இவங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கலான்றதுக்காக வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா வசுதா ஜாக் தான் இந்த இடத்துக்கு வராங்க. என் ஃபேக்டரிக்குள்ள சாமர்த்தியமா நுழைஞ்சு நான் பண்ண எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டேன், உன்னை எப்படா உயிரோட விட முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சந்துரு இருக்கார்ல, என்ன வேணா நீங்க சாவடிக்கலாம், ஆனா நீங்க பண்றதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஜாக் இருக்கார்ல, இவரோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இவங்க எதுவுமே பண்ண முடியாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க வேணாம், கிளம்பலான்ற மாதிரி கார்ல ஏத்திட்டு கிளம்ப பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து ஜாக் வந்துடுறாரு. அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் பயந்துகிட்டே அந்த வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. நம்மளையும் எலும்பு கூட மாத்திருவாங்களான்ற மாதிரி பயமா இருக்கு. அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் வீட்டுக்கிட்ட வராங்க. அவங்க இருக்காங்கல்ல, எல்லாரையும் சாப்பிட வைக்கிறாங்க.
சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவங்க 4 பேரோட உண்மையான பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. எதுக்காக 4 பேருமே பேரை மாத்திட்டு வந்திருக்கீங்க, நீங்க மீடியாவை சேர்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது இவங்க ஃபேக்டரியில நடக்கிறத எக்ஸ்போஸ் பண்ண வந்தவங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு இந்த கேள்வியை கேக்குறாங்க. ஆனா ஹீரோ சுதாரிச்சிடுறாரு, நாங்க 4 பேருமே லான்ச் ஆகும் போது புது பேர்ல லான்ச் ஆகலான்றதுக்காக தான் பேரையே மாத்திருக்கோம், மத்தபடி எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ அப்படியா, நீங்க மத்த விஷயத்தெல்லாம் நோண்டாம வந்த வேலையை மட்டும் பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம், இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி இன்டைரக்டா மிரட்டுறாங்க. புரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போதைக்கு வசுதாக்கு நம்ம பள்ளம் தோண்டதை பத்தியோ அவளோட சுரங்க பாதையை கண்டுபிடிச்சதை பத்தியோ தெரியல, நம்ம பேரை மாத்தினது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பள்ளத்தை அடைச்சிட்டு ஊரை பார்த்து போலான்னு சொல்லிட்டாரு. இது காசு இல்லாம ஊருக்கு போகணுமா, என் ஒய்ஃபை நான் பார்க்கணும், எனக்கு காசு வேணும்னு பப்ளு சொல்றாரு. காசை விட உயிர் முக்கியம் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதனால வாட்டியை அடைச்சிட்டு இவங்க கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. இவர் சோகமா இருக்கிறதுனால அஞ்சலி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நான் டைரக்டர் ஆயிடுவேன்னு நீ சொன்னல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது போல அப்படின்ற மாதிரி சோகமா பேசுறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற, கண்டிப்பா அது எல்லாமே நடக்கும், இந்த மோதிரத்தை போட்டுக்கோ, உனக்கு இதுக்கப்புறம் நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. காலையில சமயம் போலீஸ் இருக்காருல, இந்த ஆத்தங்கரை கிட்ட வராரு. அப்பதான் அங்க இருக்க மண்ணுல ஏதோ கிடைக்குது, எக்ஸ்ப்ளோஷனுக்கு யூஸ் பண்ற பொருள் தான் கிடைக்குது. இதை யாரு இந்த ஊர்ல யூஸ் பண்ணிருப்பா, எனக்கு அவனுங்க மேலதான் டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த ஊர்ல பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி போனோன்றதுக்காக வாட்டர் பைப் லைன்லாம் நிறைய வசுதா போட்டிருப்பாங்க. அந்த பைப் லைன் எந்தெந்த வழியா போகுதுன்றத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பைப்பு போட்டதுனால தான் பெல்லு விழுந்துருச்சுன்ற மாதிரிலாம் இவர் குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காரு. இது ரிலேட்டடா ஆர்குமெண்ட் போகுது. இது வாட்டர் பைப் லைன் போதான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இது சார்ந்த ஒரு நபர்கிட்ட பேசுறாரு. எந்தெந்த வழியா போகுதுன்றத டீட்டெயிலா கேட்கறாரு. இந்த நபருமே எந்தெந்த வழியா போகுதுன்றதெல்லாம் சொல்றாரு. இதை கேட்டோன்னா ஹீரோ உள்ளுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. நம்ம ஊருக்கு போற பிளானை கேன்சல் பண்றோம் மச்சான், காசு எடுத்துட்டு தான் ஊருக்கு போறோன்ற மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா பைப் பேங்க் கிட்டயும் பாஸ் ஆகி போகுது, இது மூலியமா பேங்க்குள்ள நுழைஞ்சிடலாம், காசை தூக்கிடலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுக்கெல்லாம் ஹீரோயின் தான் காரணம்ன்ற மாதிரி ஹீரோயினை வந்து கட்டி பிடிக்கிறாரு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நீ அந்த மோதிரத்தை தந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே செட் ஆன மாதிரி தோணுது, நான் சீக்கிரமா டைரக்டர் ஆயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. அதாவது அந்த போலீஸ் இருக்கார்ல, விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாரு. இவங்க ஸ்டேஷன்ல மாட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஜமீன்தார் வந்துடுறாரு. இவங்களை எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, இவங்க தப்பான காரியம்லாம் பண்ண மாட்டாங்க, விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம இந்த போலீஸ்மே இவங்களை விட்டுறாரு. ஜமீன்தார் ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு, எனக்காக நீங்க பதிலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், இந்தாங்க காசுன்ற மாதிரி 1 லட்சம் ரூபாய் தராரு. என் தங்கச்சியை ஏதாவது பண்ணி டிஃபேம் பண்ணுங்க, நீங்க பண்ற டிஃபேம்ல எனக்கு ஊர் மக்களோட சப்போர்ட்லாம் கிடைக்கணும், நான் ஊர் தலைவரா மாறணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, நாங்க சிறப்பா பண்ணி தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ புதுசா பிளான மாத்திருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி பப்ளு கிட்டயும் சிவா கிட்டயும் சொல்லிட்டாரு. என்னப்பா சொல்ற, இந்த வழியா பேங்குக்குள்ள நுழைஞ்சிருவியா, கரெக்டா பண்ணிருவியான்ற மாதிரி பப்ளு கேக்குறாரு. என்னால மட்டும் இதை பண்ண முடியாது, ஈரினையும் என் கூட சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ இருக்காருல்ல, உன்கிட்ட பேசணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுதான் பேசணும் வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த இடத்துல வச்சு ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. நீயும் அந்த மோகன் மாதிரியே தான் இருக்க, என்னை விட்டு நான் போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்துட்டு போன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப சுரங்கப்பாதை வழியா அந்த லேடியோட சீக்ரெட் பிளேஸ காட்டுறாரு. அதாவது வசுதாவோட சீக்ரெட் பிளேஸ காட்டுறாரு. அங்க எலும்பு கூட எல்லாம் இருக்கிறத பத்தி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. வசுதா நீ நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது, தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த ஊரை விட்டு நம்ம 2 பேருமே சந்தோஷமா போயிடலாம்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இவங்க பண்ண வேண்டிய ஹெல்ப் என்னன்றதை இவருமே சொல்றாரு. ஆக்சுவலா பைப் லைன் வழியா ஹீரோ கீழே வந்துகிட்டே இருப்பாரு. ஆனா எங்க லாக்கர் வருதுன்றதை ஹீரோ தெரிஞ்சுக்கணும்ல, நீ மேல் வழியா போய் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணும், அந்த சவுண்டை கேட்டு எந்த இடத்துல அது இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாரு. இவங்களுமே ஒரு டிவைஸை கொண்டு போறாங்க, பிரஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா அந்த இடம் எங்க இருக்குன்றதை இவர் கண்டுபிடிக்கிறாரு. சந்துருவோட அம்மா இருக்காங்கல்ல, சந்துரு வராம சாப்பிடாம இருக்காங்க, இதை இவருமே கவனிக்கிறாரு. இப்ப இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவன் வந்துருவாமா, அது வரைக்கும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா எப்படி, சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சந்துரு வரமாட்டான்னு இவருக்கு மட்டும் தானே தெரியும், அதனால தான் இப்படி பண்றாரு. பேங்க் கிட்ட போற பகுதியை இவங்க உடைக்கணும்ல, அதுக்காக இவங்க உடைக்கிற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஜாக்குக்கு ஒரு வாக்கி டாக்கி கிடைக்குது. அவங்க இந்த இடத்துக்கு வரும்போது தெரியாம விட்டுட்டு போயிருப்பாங்க, அதுதான் இவருக்கு கிடைக்குது. அந்த அண்டர் கிரவுண்ட் பகுதியில இது கிடைச்சது அப்படின்ற மாதிரி வசுதா கிட்ட தராரு. இப்ப அதுல சிக்னல் வருது, யாரோ பேசுறது கேக்குது. அதாவது ஹீரோயினும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க, அந்த விஷயம் தான் கேக்குது. இது அந்த மஞ்சுநாத்தோட வாய்ஸ் தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
கூட பேசுறது நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு, யார் இந்த பொண்ணுன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி வசுதா யோசிக்கிறாங்க. வசுதா இருக்காங்கல்ல, மகேஷ் பாபு நடிச்ச படத்தை ஊருக்கு வெளியே போடு, எல்லாருமே அந்த இடத்துக்கு போவாங்க, போகாம யார் இருக்காங்களோ அதுதான் நம்ம தேடிட்டு இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப படம் போடுறதுனால எல்லாருமே ஊருக்கு வெளியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் போகாம வீட்லயே தான் இருக்காங்க. வீட்டுல இருக்கிறது யார் யாருன்றதெல்லாம் இவர் ஃபில்டர் பண்ணி சொல்றாரு. வசுதாவும் அப்ப அவ தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப நேரா ஈரனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈரனுக்கு இவங்களை பார்த்தோம் பக்குன்னு தூக்கி போடுது. நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரன் பயத்துல நிறைய வளர்றாங்க. நான் இல்ல, அவங்க தான் தோண்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அந்த 4 பேரை பத்தி சொல்லிடுறாங்க. ஓஹோ, 4 பேரை இதை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ கூப்பிட்டு அவங்கள வரவைன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே 4 பேருமே இங்க வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்க 4 பேருமே தவண்டு தவண்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப 4 பேரையும் வசுதா அமைக்கிறாங்க. வசுதாவை பொறுத்த வரைக்கும் இன்னமும் இவங்க மீடியா ஆட்கள்னு நினைக்கிறாங்க. வந்த வேலையை மட்டும் பாருங்கன்னு எவ்வளவு சொன்னேன், அதை தாண்டி என்ன எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க, இப்ப பாருங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நல்ல வேலை இன்னும் பேங்கை தான் கொள்ளையடிக்க வந்திருக்கோன்றது இவங்களுக்கு தெரியலன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இவங்க 4 பேரோட கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஜாக் இருக்காருல, உங்க அண்ணன் ஃபேக்டரியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரான்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே இவங்க ஃபேக்டரிக்கு போகணுன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் நான் தான் இப்படி போறதுக்கு காரணமா இருந்தேன்னு சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. ஹீரோயின் திடீர்னு கூப்பிட்டால, அதனால மாட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக ஒரு வேலை பண்ணிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த ஜமீன்தாருக்கு கால் பண்ணிருப்பாரு. உங்க தங்கச்சி ஃபேக்டரியில இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போய் ஸ்டாப் பண்ணுங்க, மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஜமீன்தார் இப்ப போறன்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. ஹீரோ வரும்போதே ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு வந்திருப்பாரு. அது மூலியமா கட்டை கழட்டிடுறாரு. இவங்க எல்லாரோட கட்டியும் கழட்டி காப்பாத்திடுறாரு. ஜமீன்தார் அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் கோவப்பட்டு இருக்கும் போது வசுதா வந்துடுறாங்க. வசுதா எப்பவுமே ஜமீன்தாருக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க. ஆனா இப்ப வாடா போடான்னு பேசுறாங்க. என்ன மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னடா பண்ணுவ, இங்க இருந்து நீ உயிரோட போனதானே இதை பத்திலாம் மக்கள் கிட்ட சொல்லுவ, உன் கதையை இங்கேயே முடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. என்ன இவன் இப்படி பேசுறான்ற மாதிரி ஜமீன்தார் பயப்படுறாரு. ஆளுங்க போட்டு ஜமீன்தார் அடிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவ திரும்பி வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, கொள்ளையடிச்சுட்டு தான் நம்ம போறோம், நீங்களாம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கொள்ளையடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல தானே பேங்க் இருக்கு, அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. உள்ள இருந்து காசெல்லாம் மொத்தமா எடுத்துடுறாரு. இவங்களை வெயிட் பண்ண சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப காசை பாக்குற இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் அப்படின்ற மாதிரி இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் போலீஸ் ஸ்கூல் கிட்ட போயிட்டு இருக்காரு. இவர் என்ன ஸ்கூல் கிட்ட போயிட்டு இருக்காருன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. ஹீரோ நான் தான் கால் பண்ணி சொன்னேன்னு சொல்லிட்டாரு. ஸ்கூல்ல சுரங்கப்பாதை இருக்கிறத பார்த்து அது வழியா போவாரு. வசுதா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க, நம்ம தப்பிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த போலீஸும் ஸ்கூலுக்குள்ள வந்துடுறாரு. ஓட்ட இருக்கு பாத்தீங்களா, அது வழியா போலான்ற மாதிரிலாம் போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு ஹீரோயின் தான் எந்த வழியா போகணுன்றத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊரை விட்டு தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஆனா வழியில வசுதாவும் ஆளுங்களும் மொத்தமா நின்னுட்டு இருக்காங்க. என்ன மீறி இந்த ஊரை விட்டு தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஜமீன்தார் ஆளுங்களை கூட்டு போயிருப்பாரு, அந்த இடத்துல தங்கச்சியை சமாளிச்சிருப்பாருன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. ஆனா ஜமீன்தார் அடி வாங்கி நின்னுட்டு இருக்கிறது இப்பதான் ஹீரோக்கு தெரியுது. இப்ப இவங்களோட ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோவையும் டீமையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அடி வாங்கிட்டு இருக்கும் போது பப்ளு இருக்காரு பாத்தீங்களா, கார்ல இருக்க அந்த வெடிகுண்டை எடுக்கிறாரு. தூக்கி போட போறேன், விலகிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவரோட ஆளுங்க மட்டும் விலகிடுறாங்க. அதனால அந்த இடத்துல பாம்பு வெடிக்குது. அந்த கேப்ல இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்க ஹீரோ நிக்கிறாரு. இங்க இருந்து தப்பிச்சு ஓடி எதுவும் நடக்க போறது இல்ல, மக்கள் கிட்ட இந்த வசுதாவை எக்ஸ்போஸ் பண்ணோம், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்றாரு. மக்கள்லாம் படம் பாக்குறாங்கல்ல, அங்க போலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஓடி மக்கள் படம் பார்க்குற இடத்துக்கு வந்துடுறாங்க. வசுதாவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. வசுதா நல்லவ கிடையாது, உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாத்தையும் சீரியஸா மக்கள் கேட்கறாங்க. திடீர்னு மக்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, எல்லாமே எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி தான் மக்கள் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வசுதாவோ மீதி ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டே, இவ்வளவு பெரிய தப்பு பண்றேன்னா ஊரோட உதவி இல்லாமையா பண்ணுவேன், ஊர்ல நிறைய பேரை நான் வேலை கொடுத்து வாங்கியிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி வசுதா சொல்றாங்க. ஈரனுக்கு இதெல்லாம் தெரியாது. ஈரன் மாதிரி சில ஆளுங்களுக்கு மட்டும்தான் இங்க நடக்கிறத பத்தி தெரியாது. மத்த எல்லாருக்குமே இவங்க பண்றதை பத்திலாம் தெளிவா தெரியும். அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க பேசின எல்லாமே இப்ப கேப்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோவோட ஃப்ரெண்டு எலிகாம மேல ஓட்டி இருப்பாரு. அந்த எலிகாம்ல நீங்க பேசின எல்லாமே கேப்சர் ஆயிடுச்சு, ஆடியோ முத கொண்டு பக்கவா கேப்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. மச்சான், ஆடியோலாம் கேப்சர் ஆகாதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆகாதுன்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல, அமைதியா இருன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீங்க இந்த ஊர்ல எந்த தப்புனாலும் பண்ணிக்கோங்க, இந்த காசை மட்டும் எடுத்துட்டு எங்களை போக விடுங்க, நம்ம பேசி முடிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜாக் இருக்கார்ல, இவன் சொல்றபடி செய்யறதுதான் நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வசுதாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க.
அப்பன்னு பார்த்தா அந்த எலி கேம் இருக்குல்ல ஏடகுடமா கீழே விழுந்துருது. பேட்டரி காலியாகி தான் கீழே விழுந்திருக்கும். கீழே விழுந்ததுல அது உடையவே செஞ்சிருது. இதை பார்க்குற வசுதா திரும்பி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடவுளே உனக்கு துணையா இல்ல, உன் கதையை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வராங்க. இப்ப ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்ப ஹீரோவோட கையில இருக்க மோதிரம் இருக்குல்ல கலண்டு கொஞ்சம் தள்ளி போய் விழுது. அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக இவர் பார்க்கும் போதுதான் அங்க இருக்க டேங்கை பாக்குறாரு. டேங்கை பார்க்கும் போதுதான் ஊர்க்காரர் சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. அந்த பைப்பு எந்தெந்த வழியா போகுதுன்றத ஊர்க்காரர் சொன்னார் பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. இந்த டேங்குக்குள்ள குதிச்சாலே போதும், பைப்பு மூலியமா நம்ம ஊருக்கு வெளியே போயிடலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதெல்லாம் ஆளுங்களுக்கு சிக்னல் மூலியமா புரிய வைக்கிறாரு. இந்த சமயம் பப்ளு இருக்காருல வேற ஒரு பாம் எடுத்து எல்லாரையும் மிரட்டுறாரு. பக்கத்துல வந்தா மேல போட்டுருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஏமாத்தி ஏமாத்தி இவங்க ஓடி இந்த டேங்க் கிட்ட வந்துடுறாங்க. அவங்க பைப் லைன் மூலியமா தான் தப்பிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்றத இந்த ஊர் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒழுங்கா கீழே இறங்கி வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல சட்டுன்னு அந்த டேங்க்ல இருக்கிற இடத்துக்குள்ள குதிச்சிடுறாங்க. என்ன குதிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் எல்லாருமே யோசிக்கிறாங்க. பைப் லைன் மூலியமா தான் போறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஒருத்தர் மட்டும் கெஸ் பண்ணிடுறாரு. இவங்களுமே பைப் வழியா அடிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து விழுறாங்க. அதாவது ஊருக்கு வெளியே சேஃபான இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா காசெல்லாம் அவங்க கிட்ட போயிடும். இவங்களுக்கு எந்த ஒரு காசுமே கிடைக்கல. இவ்வளவு கஷ்டப்பட்டோம் காசு கிடைக்கலையேன்ற மாதிரி ஃப்ரெண்டு புலம்புறாரு. நமக்கு காசு கிடைக்கல, ஆனா டாக்குமெண்ட்ரி கிடைச்சிருக்கு, அந்த ஊர்ல நடக்கிற தப்பு எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அது நம்ம வீடியோவா ரிலீஸ் பண்ணுவோம், ஹிட் ஆகும்னு சொல்றாரு. 5 வருஷமா இந்த கிராமத்துல கிரைமே நடக்கலன்ற மாதிரி எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கிராமத்துல பெரிய கிரைமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க நடக்கிற கிரைமை பத்தி எல்லாம் இவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இவரை நல்லவர் மாதிரி காமிச்சு இவர் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. அதனால வசுதாவோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிருது. போலீஸ் இருக்கார்ல இவங்களோட ஃபேக்டரிக்கே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. இதனால அந்த பொசிஷனுக்கு இந்த ஜமீன்தார் வந்துடுறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல இப்ப ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோவும் ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு ப்ரொடியூசர் வரப்போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ப்ரொடியூசரா இந்த இடத்துக்கு ஜமீன்தார் தான் வராரு. எது இவரு ப்ரொடியூசரான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஜமீன்தாரு நீ ஒரு டாக்குமெண்ட்ரி தான் எடுத்த, அதுக்கே எனக்கு இந்த போஸ்டிங் கிடைச்சிருச்சு, நீ ஒரு படம் எடுத்தனா நான் எம்எல்ஏ ஆயிடுவேன், அதனால படம் எடு நான் காசு தரேன்னு சொல்றாரு. ஹீரோவும் கதை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாரு. தம்பி தம்பி நீ கதைலாம் சொல்ல வேணாம், அந்த கிராமத்துல நடந்த விஷயத்தெல்லாம் டாக்குமெண்ட்ரி மாதிரி நீ கவர் பண்ணல, அதே விஷயத்த நீ படம் மாதிரி எடு, கொஞ்சம் த்ரில்லிங்கா எடு, நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் நம்ம ஒரு படத்தை பார்த்தோம் பாத்தீங்களா, அதையே ஒரு படமா மாத்தலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அது படமா ஓடுற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. கடைசியா ப்ரோமோ சாங் மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.